Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல group 2 2017 question paperல கேட்ட 5th question பார்க்க போறோம். So already 4 question பார்த்திருக்கோம். அதோட playlist நான் மேல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கேன். So இப்போ 5th question என்ன, அது எப்படி சால்வ் பண்ணனும்ன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So fifth question என்னன்னு பார்த்தீங்கன்னா total surface area of hollow hemisphere வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாலோ ஹெமிஸ்பியர்னா என்னென்னு தெரியணும். ஸோ நமக்கு வந்து ஸ்பியர்னா இது அப்படின்னு சொல்லி தெரியும், ரவுண்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஸ்பியர். ஸோ உங்களுக்கு வந்து சர்க்கிளோட 3D தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹாலோ ஹெமிஸ்பியர்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா ஹாலோ ஹெமிஸ்பியரில் இருக்கும். ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுலில் என்ன இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அப்போ தானே நம்ம உள்ளே போட முடியும். ஸோ அந்த ஷேப்பில் இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹாலோ ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்னுமே பிக்டோரியலாக நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ ஹெமிஸ்பியர்ன்றது சர்க்கிளில் பாதியாக இருக்கா, அதுக்குள்ளே ஒரு ஹெமிஸ்பியர் வந்து இருக்குது. ஸோ ரெண்டையும் சுற்றி என்ன இருக்குது, மேலே வந்து சர்க்கிள் ஷேப் இருக்குது. ஸோ இந்த ஹெமிஸ்பியருக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குது. ஸோ வெளியில் இருக்க ஹெமிஸ்பியர் சர்ஃபேஸ்க்கு வந்து ஆர்ன்னு எடுத்திருக்கோம், உள்ளே இருக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்மால் ஆர்ன்னு எடுத்திருக்கோம். அடுத்து கூட என்ன பண்ணணும், இந்த சர்க்கிளையும் வந்து சேர்க்கணும். அப்போ தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மொத்தம் 3 இதை வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ வெளியில் ஒரு ஸ்பியர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸோ ரெண்டையும் சுற்றி என்ன இருக்கும், சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இப்போது வெளியில் இருக்க ஸ்பியரோடது, உள்ளே இருக்க ஸ்பியரோடது, இந்த சர்க்கிளோடது, நடுவில் இருக்க ஹாலோ வந்து நம்ம மைனஸ் வந்து பண்ணணும். ஸோ இவ்வளோத்தையும் பண்ணும்போது அதோட ஃபார்முலா வந்து என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா, ஹெமிஸ்பியரோட ஏரியா வந்து தெரியணும். ஸோ ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2πr². அப்புறம் சர்க்கிளோட ஏரியா வந்து நமக்கு என்னன்னு தெரியணும், πr². ஸோ இது ரெண்டு தெரிஞ்சாலே நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் அவுட்டர் சர்ஃபேஸ், ஸோ முதல்ல வந்துட்டு வெளியில் இருக்க இந்த ஏரியா வந்து எடுப்போம். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு ரேடியஸ் நம்ம என்னன்னு சொன்னோம், கேபிட்டல் ஆர்ன்னு சொன்னோம். ஸோ அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, ஹெமிஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அப்போ 2πr². அடுத்து வந்துட்டு ஏரியா ஆஃப் இன்னர் ஸ்பியர் வந்து எடுப்போம். ஸோ இன்னர் ஸ்பியரோட ரேடியஸ் என்னென்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ 2πr². அடுத்து வந்துட்டு இந்த ரிங்கோடது. ஸோ ரிங் வந்து எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு ரிங் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு ரிங் இருக்குது. ஸோ வெளியில் இருக்க ரிங்குக்கு தான் ரேடியஸ் வந்து 6, உள்ளே இருக்கிறதுக்கு ஸ்மால் ஆர். ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் ரிங் ஈக்குவல் டு இந்த பெரிய r²இருந்து சின்ன சர்க்கிளில் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த ஷேப் வந்து இந்த ரிங்கோட ஏரியா வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது 3ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் வந்து பண்ண போகிறோம். ஆட் பண்ணாதான் அது என்ன அர்த்தம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். ஸோ 2πr² ப்ளஸ் 2π ஸ்மால் r² ப்ளஸ் πr² மைனஸ் π ஸ்மால் r². ஸோ 2π கேபிட்டல் ஆர், இங்கே ஒரு πr இருக்குது. அப்போ என்ன ஆகும், 3πr²ன்னு வரும். இங்கே 2πr² மைனஸ் πr² மறுபடியும் என்ன வரும், πr²ன்னு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது காமனாக, π வந்து காமனாக இருக்குது. அப்போ 3r² ப்ளஸ் ஸ்மால் r² ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹாலோ ஹெமிஸ்பியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா π இன்டூ 3r² ப்ளஸ் r² ஸ்கொயர் யூனிட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அடுத்த சம்மோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.